என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாரும் சொல்லுவோம். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க. நடந்தாலும் ஆமென், படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. உங்களுடைய வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமாய் நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். ஆமென். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். அவருடைய திருக்கரத்தால் நம்மளை பிடித்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி பாடுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். ஆண்டவருக்கு முதலாவது நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, கருவை கண்டனர் வளர்வதை கவனித்தீரே, கண்டனர் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவம்
வெற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை காண்பவரே. அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். என்னை காப்பவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி, எங்களை காண்கின்ற தேவனே, எங்களை வழி நடத்துகிற தேவனே, எங்களை பராமரிக்கிற தேவனே, உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களை போஷிக்கிற தேவன் நீர் மாத்திரமே அப்பா. உம்மை போல ஆண்டவரே அன்புள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே அன்புள்ள தேவன் எங்கு உண்டு ஆண்டவரே? நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வந்தவர்கள் விருதாவாய் செல்லாதபடிக்கப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்க, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்க இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணுவீராகப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. உலக பிரகாரமான காரியங்கள் வேண்டாம் ஐயா. ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் வளர தேவன் கிருபை செய்வீராகப்பா. எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. ஆமென். சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கரங்களை தட்டுவோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலகி. ஆமென். பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலகி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே
சமாதானமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. எல்லாரும் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. ஆமென். சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கரங்களை தட்டுவோமா? இது வந்த போதும் மாறாத இன்பை புது வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா 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 ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே சங்கீதம் பாடு. ஆமென். சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கரங்களை தட்டுவோமா? ஆமென். மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசி தாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு தினம் வாழுவோம். அல்லேலூயா. பசி தாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நல்ல சிறு பிள்ளைகள். சமாதானம் தந்தாரே இயேசு. சமாதானம் தந்தாரேசு. எனக்கு சமாதானம் தந்தாரேசு. ஆமென். சமாதானம் தந்தாரேசு. எனக்கு சமாதானம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
நல்ல கரங்களை தட்டுவோம். புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. சொல்லுங்க, புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. சொல்லுவோம், விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவோம். ஆமென். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை போற்றி பாடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு. சொல்லுவோம், தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவோம். ஆமென். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. எல்லா சகோதரர்கள் வாய்களை திறந்து ஆமென் அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கடைசியாக அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. ஆமென். அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஜீவனை தந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனாதி தேவனும் நடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவன் நடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் நடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவன் நடைக்கலமே, அவன் நித்திய புயல்
தேவ அன்பே. இவன் ஆந்திரத்தில் நயங்காடி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவன் ஆந்திரத்தில் நயங்காடி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனா எல்லாரும் கரங்களை தட்டி அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. சொல்லுவோம், அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனா எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கத்த காத்து கொள்வாமே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கத்த காத்து கொள்வா. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆதாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆதாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்த பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்த பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் எல்லாரும் வாய்களை திறந்து, அவர் சதா காலமும் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே.
ஓசனா ஹல்லேலூயா ஓசனா நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறப்பா. ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் Lord, I surrender my life Lord. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒரு ஜெப ஜீவியத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விடுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். இந்த நாட்களில் நம்முடைய சபையில் 21 நாட்கள் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஆவியின் வரங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும். இந்த நாட்களில் நம்ம எழுப்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளாய் இருக்கிறோம். உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஜீமிஜ் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வானத்தை பூமியை படைத்த ஆண்டவரை உயர்த்தி நல்லவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்கள் கூடவே இருக்கணும் அப்பா. நீங்கள் எங்கள் கூடவே இருங்கப்பா. எல்லாம் சொல்லுங்கள் வாய்களை திறந்து. ஆண்டவரே இந்த மாதம், இந்த வருடம், இந்த மாதத்தின் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து இந்த வாரம் முழுவதும் எங்கள் கூடவே இருங்கப்பா. எங்கள் கூடவே இருங்கப்பா. நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்குமே. நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா சாத்தா எங்களை தொட முடியாதே. நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்பொழுதும் சுகம் உண்டே. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எப்பவுமே சமாதானத்தோடு வாழ முடியுமே. நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்பா. எல்லாம் கேளுங்க, ஏசப்பா நீங்கள் தான் வேணும். உங்கள் பிரசன்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்பா. கேளுங்க வாய்களை திறந்து. வாலிப பிள்ளைங்க, ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை. இந்த நாள் அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்தான் நமக்கு புகலிடம், அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் தாயுமா இருக்கிறார், தகப்பனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கூடவே இரு,
ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இதோ. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் இதோ. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த நாள்ல கூட இதை ஒரு பாட்டா பாடிட்டு போறதில்லை, இது உண்மையா வாஞ்சித்து பாடணும். எனக்கும் உமக்கும் நடுவுல எதுவுமே இருக்கக்கூடாதப்பா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் உமக்கும் நடுவுல எதுவுமே இருக்கக்கூடாதப்பா. நீங்க தான் என் கூடவே இருக்கணும் அப்பா. நீங்க என் கூடயே இருந்து அது போதும் ஏசப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே அப்பா. நீங்க எங்க கூடவே இருங்கப்பா, எங்க வீட்டுல இருங்கப்பா. நாங்க கார்ல போனா எங்க கூட வாங்கப்பா, பைக்ல போனா எங்க கூடவே இருங்கப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னீங்களே, அந்த சமூகம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. பாடலாமா? அந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி நம்ம முடிக்க போறோம். என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் எல்லாம் வாழ முடியாது. எல்லாரும் இருக்கிறது நல்லது, குடும்பம் இருப்பது நல்லது, கணவன் இருப்பது நல்லது, மனைவி இருப்பது நல்லது, பிள்ளைகள் இருப்பது நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஏசப்பா கூப்பிடுங்க, வாய்களை திறந்து கூப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷம், ஏசப்பா எங்க கூடவே இருங்கப்பா. இந்த வாரம் முழுசும் எங்க கூடயே இருங்கப்பா. ஆபத்துகளிலே எங்களை கூட இருங்கப்பா. எல்லா போராட்டத்திலும் நெருக்கத்தின் பாதையில் எங்க கூடவே இருங்கப்பா. நீங்க கூட இருந்தா எங்களுக்கு வெற்றி உண்டு, எங்களுக்கு ஜெயம் உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டப்பா, ஆசீர்வாதம் உண்டப்பா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இங்க வந்த ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொரு மேலும் சமாதானம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சிரசின் மேலும் ஆசீர்வாதம் தங்கட்டும் அப்பா. Let your blessing be upon everybody's head, oh master. ஒவ்வொருடைய தலையிலே உடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். குடும்பங்களிலே ஆசீர்வாதம் தங்கட்டும். வெளிச்சம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லாம வெளிச்சம் உண்டாவதாக. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாவதாகப்பா. இருளுக்கு அங்க வேலை இல்லையப்பா. வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 85ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. 85ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 724ஆம் பக்கம். 724ஆம் பக்கம், 85ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும்.
நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமேன். இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடி அப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மிடத்தில் வந்த மக்கள் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. பிசாசு எங்களை வெட்கப்படுத்த நினைத்தாலும் நீர் எங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடாத தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே எங்களை நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் அப்பா. உம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை தாரும், ஒரு தாழ்மையுள்ள சிந்தையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தை நாம் அதில் உள்ள 10 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். The letter to the Philippians, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை பவுல் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் AD 60ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு AD 30-33 அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறி போனார். அதற்கப்புறம் பவுல் அப்போஸ்தலன் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பிலிப்பு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்திற்கு பின்பு அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சுமார் 10 ஆண்டுகள் உள்ள சபை, ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு சர்ச்சு. அது ஒன்றும் பெரிய ரொம்ப வருஷம் 25-30 வருஷ சபைலாம் கிடையாது. ஒரு 10 ஆண்டுகள் உள்ள ஒரு சபை. அந்த சபைக்கு அவர் கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை அவர் எங்கேருந்து எழுதினார்னா, ஏசி ரூமில் உட்காந்துலாம் எழுதலை, சிறைச்சாலையிலே உட்காந்து எழுதினார். ஹல்லேலூயா. எங்கேருந்து எழுதினார்? சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். பவுல் அப்போஸ்தலனை ரோம அரசாங்கம் சிறையில் அடைத்து வைத்தது. அந்த ரோமில் மேலே பெரிய அரண்மனை, அண்டர் கிரவுண்டில் ஜெயிலு, மேலே என்னது பெரிய அரண்மனை, உலகத்தை ஆளுகிற ராஜா மற்றுமாக மந்திரிகள், பயங்கரமான போர் சேவகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் ஜெயிலில் தேச துரோகிகள், கொலை செய்தவர்கள், பயங்கரமான தப்பு தண்டா பண்ணவர்கள், அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்பினவர்களை அடைத்து வைத்திருந்த இடத்துல தான் பவுலை அவர்கள் ரோமிலே அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல வைத்து தான் அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். மிக உபத்திரவத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. மிகவும் உபத்திரவத்திலே இருக்கிற சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள். அதில் பிலிப்பியன்ஸ், இந்த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ்னாலே இது மகிழ்ச்சியின் புத்தகம். என்ன புத்தகம்? சத்தமாக சொல்லுங்கள். மகிழ்ச்சியின் புத்தகம், ஆறுதலின் புத்தகம், புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்துகிற ஒரு புத்தகமாக இந்த கடிதமாக நாம் இதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் பவுல் சிறையிலே இருக்கும்போது அந்த பிலிப்பு பட்டணத்து மக்கள் பவுலின் மேலே அதிகமாக ஒரு பாசம் வைத்திருந்தார்கள், மரியாதை வைத்திருந்ததுனால அவருக்கு அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட்லாம் அனுப்புவாங்க, அப்பப்போ உதவி செய்வாங்க. அந்த உதவியெல்லாம் மறக்காமல் அவர் அந்த கடிதத்தில் எழுதுகிறார். எப்பாப்ராத்து என்கிற ஒரு மூப்பர், அந்த சபையில் இருந்த மூப்பரை அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா கிஃப்டெல்லாம் கொடுத்து அவரை பார்க்கும்படி அனுப்பினார்கள். பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆறுதல் சொல்லுவாங்களா இல்லையா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் போராட்டங்கள், சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் நம்மை கர்த்தர் பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர்,
வெறுமையாக இருந்த இடத்திலே அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் அப்படியாக நடத்தினார். இதில் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 7வது வசனத்தை வாசிங்கள். 7வது வசனம். என் கட்டுகளிலும், பாருங்க, இந்த கட்டு சாத்தான் கட்டி வைத்த கட்டு இல்லை, அந்த ரோம அரசாங்கம் இவரை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டுகள், அந்த கட்டு அப்பப்போ அவுப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் போது அவர் கடிதம் எழுதுவார். என் கட்டுகளிலும், பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. பவுல் சொல்றார், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது தகுதியாய் இருக்குது. என் கட்டுகளில் கூட நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த உபத்திரவத்திலும் இந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்திருந்தாலும் நான் உங்களை மனதில் வைத்து எப்பொழுதும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. 12வது வசனம் 13, 14 வாசிக்கிட்டு 4வது அதிகாரத்துக்கு போகலாம். வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெயிலில் கூட என்ன பண்ணார்னா, சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக அந்த ராயனுடைய அரண்மனையிலே அநேக நண்பர்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கி நீங்களும் நானும், நமக்கு நல்ல திறந்த வாசல் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் பல பிரச்சனையில் இருக்கிறாங்க. சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களில், இந்த வருடத்தின் கடைசியில் இன்னும் 7 மாதம் 6 மாதம் இருக்குது. நம்ம பவுல் கட்டப்பட்ட சூழ்நிலையில் கூட சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக அந்த ரோம அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட அங்கே ராயனுடைய வீட்டிலே அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நொந்து போன இருதயங்கள், உடைந்து போன இருதயங்கள், வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவர்கள், பாவத்தில், சாபத்தில், நோயில், பேயில், பாதாளத்தின் கட்டில் இருக்கிறவர்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை நம்ம சொல்லி அவர்களை ஆலயத்திற்கு கூட்டி கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சபை வளர்ச்சிக்கு நீங்களும் நானும், பாருங்க, பவுல் சொல்றார், கட்டப்பட்டு இருக்கிற நான் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக இது எனக்கு நடந்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும், அரண்மனை, பாருங்க, சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலை எங்க இருக்கு? அரண்மனைக்கு அடியில் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் ஜெயிலு. மேலே இருக்குது ரோம அரசாங்கம். வாசிங்க. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, பாருங்க, நான் எந்த தப்பும் செய்யாம, நான் தப்பு செய்து இங்க வரல ஜெயிலுக்கு. நான் ஏதோ குற்றம் செய்து, கொள்ளை அடிச்சு, கஞ்சா வித்து, இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிகாரியை கொலை செய்து நான் இங்க வரவில்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் இங்கே கட்டப்பட்டு வந்திருக்கிறேன் என்பதை இந்த அரண்மனை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்களா இந்த வசனத்தை மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனையில் எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்றும் வெளியரங்கமாகி, சகோதரர் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் உற்சாகப்படுத்துறது நிமித்தம், அவருடைய வார்த்தைகளின் நிமித்தம்
சபைகள் முடங்கி போயிருந்த சபைகளுக்கு கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பவுல் சிறையில் இருந்து அழுதுட்டு இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் இந்த சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்காக கட்டப்பட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த கட்டுகளை நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன பண்ணிகிட்ருக்கு, மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட இந்த நாட்களில் உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில் பல மிஷனரிகள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை மாதிரி இந்த சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில் பல இடங்களிலிருந்து, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடியிலேருந்து நல்லா படித்தவங்க, குடும்பமாக இருந்தவங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க, இதெல்லாம் விட்டுட்டு சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்காக வட மாநிலங்களில் போய் அநேகர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கட்டுகளின் நிமித்தம் அங்கே இருக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்ல உற்சாகமாக தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம இங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம், இன்றைக்கி எத்தனையோ மிஷினரிகள் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்க மூலமாக அங்கே இருக்கிற கைதிகள் ரட்சிக்கப்படுவோம், அந்த கைதிகளை கொண்டு வருகிற போலீஸ்காரங்க ரட்சிக்கப்படவும், லாயர்ஸ் ரட்சிக்கப்படவும், இந்த ஆட்சியாளர்கள் மனம் திரும்பவும், இந்த கட்டுகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் பவுலை போல கட்டப்பட்ட மிஷினரிகளுக்காக ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உலகம் முழுவதும் அப்பா பவுலை போல இன்றைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில், ஒரிசாவில், சத்தீஸ்கரில் கர்த்தர் மனம் இறங்கி அந்த கட்டுகள் சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்காக மாறும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. பவுலப்போஸ்தலன் அந்த இடத்துல இருந்து அநேகரை திடப்படுத்தினது போல ஆண்டவரே அப்பா, அநேக மிஷனரிகள் திடப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரமாக அவளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எனக்கென்று நீ அநேக பாடுகள் பட வேண்டும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ எந்த சிச்சுவேஷன்லேருந்து இந்த லெட்டர் எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதில் 22, 21, 22 வசனமும் இருக்குது. இதில் எல்லாமே நல்ல ஆலோசனைகள். இதில் நாம் ஒரு 10 வசனங்களை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி. சரியா? கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. ஹல்லேலூயா. எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு சபை விசுவாசிகள், ஆத்துமாக்கள் என்னவா இருக்காங்க? கிரீடமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வாசிங்க. பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். முதலாவது ஆலோசனை, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கூட சொன்னார். யோவான்ல ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள். ஸோ இந்த நாட்களில் பவுலப்போஸ்தலன் நம்மை இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, ஆவியானவர் இந்த ரெஹோபோத் சபைக்கு வந்திருக்கிறவர்களையும் பார்த்து நமக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருங்க. சண்டே மாத்திரமல்ல, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, எவ்ரிடே, 7 days in a week. Always be connected with the Lord. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய தேவனோடு நிலைத்திருங்கள். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவரோடு ஒரு உறவு இருக்க வேண்டும், அவரோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது ஜெபத்தின் மூலமாக, வேதத்தை வாசிக்கிறது மூலமாக, ஆவிக்குரிய ஐக்கியத்தின் மூலமாக, நாம் ஊழியம் செய்வதன் மூலமாக கர்த்தரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா.
நிலைத்திராவிட்டால் அந்த செடியானதும் கொடியானதும் நிலைத்து அது இல்லை என்றால், அது வெட்டப்படும் என்றால், அந்த கொடியானது செடி இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுக்கு வேர் இருக்கும். ஆனால் அது கொடியானது செடியோடு நிலைத்திராவிட்டால் அது காய்ந்து போய்விடும், உலர்ந்து போய்விடும். அது எரிப்பதற்கும் விறகாக போவதற்கும் தான் மாறிவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்காமலே வேதத்தை வாசிக்காமலே எல்லாம் செய்திருவேன் நினைக்கக்கூடாது. அதில் ஒரு முழுமையான ஒரு வெற்றி இருக்காது. ஊழியத்தை செய்தாலும் ஜெபத்தோடு வேதத்தை வாசித்து தேவனுடைய பரிசுத்த ஆவி நிறைவோடு செய்யும்போது தான் அந்த இடத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. ரோம அரசாங்கத்தால் அவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. ஆனால் அந்த அதிகாரிகள் உடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் அரசாங்க சட்டங்களின் மத்தியிலும் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வாசிக்கலாம். இரண்டாவது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, இவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. என்னன்னா, சபையிலே அங்க 2 பேர் இருக்காங்க, ஏயோதியாள், சிந்திகேயாள். இவங்க 2 பேர் சபையில் முக்கியமான அவர்கள், ஒரு மூப்பத்திகள் என்று சொல்லலாம், எல்டர்ஸ் இந்த சர்ச். அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருந்தது. அந்த பிரிவினை இருந்ததுனால இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. இவங்க அவங்கள பற்றி பேசுவாங்க, அவங்க இவங்கள பற்றி பேசுவாங்க. அந்த இடத்துல ஒரு மனம் இல்லாமல் இருந்தது. பவுல் சொல்லுகிறார், ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பி ஆஃப் சேம் மைண்ட். ஒரே சிந்தை. பாருங்க, இந்த நாட்களில் குடும்பத்திலும் ஒரே சிந்தை இருக்க வேண்டும், ஊழியத்தில் ஒரே சிந்தை இருக்க வேண்டும், நம்முடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபையில் பாருங்கள், 21 நாள் ஜெபம் என்றால் ஒரே சிந்தையோடு. எதுக்காக ஜெபம்? சபையின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பங்களின் மறுமலர்ச்சிக்காக, குடும்பங்களில் அற்புதம் நடக்கும்படியாக, பரிசுத்த வாழ்க்கைக்காக. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும்போது, ஒரே சிந்தையோடு நம்ம செயல்படும் போது கர்த்தர் காரியங்களை அற்புதமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சேம் மைண்ட், ஒரே சிந்தை. பாருங்க, ஒரே வீட்டில் இருந்துட்டு 2 சிந்தை இருந்தால் அந்த வீடு நிலைத்து நிற்காது. கணவன் ஒரு சிந்தை, மனைவி ஒரு சிந்தை. பாருங்க, சிந்தையில் நல்ல சிந்தை இருந்தாலும் 2 நல்ல சிந்தை வித்தியாசமாக யோசித்தால் அது ஒன்றாய் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், கொஞ்சம் அவுட்டிங் போகலான்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம இன்னைக்கு பீச்சு போகலான்னு சொல்கிறாரு. என் மைண்டில் என்ன தோணுது? பீச்சுக்கு போகலான்னு தோணுது. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம வண்டலூர் ஜூ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சிந்தையும் தப்பு கிடையாது, 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், சரி நம்ம அவுட்டிங் போகலான்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போது பீச்சுக்கு போகிறதா, வண்டலூர் ஜூ போகிறதா, எங்கே போகிறது? அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிடக்கூடாது, வாக்குவாதம் வந்துடக்கூடாது. நான் சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன், எப்போ பாரு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரமாட்டேன், நீ சொன்னாதான் நான் செய்வேன். அப்படி மாறி 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 என்ன ஆகிடும்னா வாக்குவாதம், சண்டைகள் வரும். சிந்தை, ஒரே சிந்தை இருந்தால்தான் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனம், ஒரே சிந்தை. பாருங்க, இந்த நாட்களில் சபைகளுக்குள்ள ஒரு மனம். பாருங்க, நேற்றுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ சபைகள் பொலிச்சலூரில் வட்டாரத்துலேருந்து ஒரு 12 பாஸ்டர்ஸு ஒரே இடத்துல கூடி அவங்க விசுவாசிகளையும் வர சொல்லி, ஒரு சிலர் வந்தாங்க, ஒரு சிலர் வரல. ஆனால் அந்த ஒரு மனம் பாருங்க ரொம்ப முக்கியம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே சிந்தை, குடும்பத்தில் ஒரே சிந்தை. கர்த்தர் குடும்பத்தில் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். தகப்பனுக்கு ஒரு அதிகாரம், மனைவிக்கு ஒரு அதிகாரம், பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம், ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறார். அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கட்டுப்பட்டு போகும்போது, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஒரே சிந்தைக்கு நம்ம ஒத்து போகும்போது
கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களில் சமாதானத்தை கொடுக்கிறார். ஒரே சிந்தை இல்லாத இடத்துல ஏன் புத்தி சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வாக்குவாதம் இருக்கிறது, அந்த இடத்துல பிரிவினை இருக்கிறது. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அவங்க 2 பேருக்குள்ளே எப்பவுமே கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. போ நீ வேலையை பாரு, ஏன் வேலையை பாரு. 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, எப்போ பாரு ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், 2 பேரும் ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்னவோ ஒரு பொறாமையோ எரிச்சலோ என்னவோ பிரச்சனை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தை ஒன்றாய் இருந்தால் பேச்சு ஒன்றாய் இருக்கும், பேச்சு ஒன்றாய் இருந்தால் செயல் ஒன்றாய் இருக்கும், செயல் ஒன்றாய் இருந்தால் திட்டங்கள் ஒன்றாய் இருக்கும், திட்டங்கள் ஒன்றாய் இருந்தால் தரிசனங்கள் ஒன்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே எங்கே ஆரம்பிக்குது? திங்கிங் ப்ராசஸில் தான். நம்முடைய சிந்தனையை தான் நம்ம சாத்தான் எப்போவுமே கோட்டை கட்டுவான். சிந்தையில் தான் சாத்தான் வந்து கோட்டையை கட்டி வைப்பான். அந்த சிந்தையை சிறைப்பட்டு போகாதபடி பாதுகாக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பாருங்க, இது 3வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்னது? கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 2வது ஒரே சிந்தையாயிருங்கள். பி ஆஃப் ஒன் மைண்ட். பாருங்க, என்றைக்குமே பாருங்க, நம்ம ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு போக வேண்டும். இந்த ஒரே சிந்தை எப்படி வரும்னு சொன்னா, பாருங்க, நான் வேலை செய்த ஸ்தாபனம், நான் எங்கே போனாலும் எந்த லீடர்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இப்போ பொலிச்சல் ஒரு ஃபெலோஷிப்பில் ஒரு லீடர்ஷிப் இருந்தால் அந்த லீடர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே சிந்தையாக நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். அந்த கோஆப்ரேட் பண்ணும்போது தான் நிறைய காரியங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எப்போவுமே வாக்குவாதம் பண்ணிவிட்டு இப்படி இல்லை அப்படி செய்யல எப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு சொன்னால் அந்த இடத்துல எதுவுமே நம்ம ஒன்று நம்ம எதையும் சாதிக்க முடியாமல் போய்விடும். பாருங்க, இந்த இடத்துல 3வதாக பிலிப்பியர் 4:4 வாசியுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்னு போட்டிருக்கா, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு போட்டிருக்கா? அந்த வார்த்தை எப்பொழுதும், சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும். Rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசு சந்தோஷத்தை திருடுகிறவன், சமாதானத்தை திருடுகிறவன். அவன் நம்முடைய வாழ்க்கையை இருக்கிற அவன் ஒரு திருடன். அந்த அவன் என்ன மெயினாக திருடுவானா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடுவான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷம். உலக சந்தோஷம்லாம் எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடித்தா சந்தோஷம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக இங்கே பைக்கில் ஊர் சுற்றினா சந்தோஷம், அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு கிண்டல் பண்ணால் ஒரு சந்தோஷம், டீ கடையில் நின்று ஏதோ ஒன்று கூத்தடிச்சா சந்தோஷம். ஆனால் ஏசப்பா கொடுக்கறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, வாழ்வானாலும் தாழ்வானாலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பாருங்க, இந்த நாட்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரமே 3: அன்பு, சந்தோஷம், சமாதானம். சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். லவ், ஜாய், பீஸ். இந்த நாட்களில் இந்த 3 இல்லை என்றால் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா, இல்லைன்னா வேறே கிறிஸ்துவை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆராதிக்கிற கிறிஸ்து லவ், ஜாய், பீஸ், இந்த 3ஐயும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறார். பாருங்க, அன்புன்னு சொல்லி நம்மளை ஓவர தலை மேலே ஏறி போகவும் நம்ம விட முடியாது. கர்த்தர் நமக்கு அதுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய காரியங்களை நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:5 வசனம். ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம பிடிச்சிக்கணும்.
அவர் என்ன சொல்ல வரார் என்கிற அந்த மெயின் பாயிண்ட், அந்த மெயின் வேர்டை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த வசனத்துடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமா, இதுல என்ன ஆலோசனை நீங்களே சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. பாருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஹல்லேலூயா. பைபிள் படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். படிக்கும்போது ஒரு வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்துகிறார், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன சொல்றார், சாந்த குணத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சாந்த குணம். இவங்க கிட்ட எவ்வளோ சாந்தமாக நடந்துக்கிறாங்க, இவங்களுடைய கேரக்டரே எப்படின்னா ஒரு சாந்தமான ஒரு குணம் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் நம்ம பழகும்போது பாருங்க, ஒரு சிலர்கிட்ட சாந்த குணம், ஒரு சிலர்கிட்ட வேற மாதிரி அப்படின்னா இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பக்கத்திலே இருக்காருப்பா, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம் பக்கத்தில் இருந்து நம்முடைய குணத்தை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுகந்தரிப்பார். வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுகந்தரிப்பார். அதே சங்கீதத்திலையும் அதே வார்த்தை வருது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுகந்தரிப்பார். சாந்த குணம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலைச்சி இருக்கவே முடியாது. ஒரு வேலை ஸ்தலத்தில் போனால் யாராவது ஒன்று சொல்லிட்டா உடனே வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான். அங்கே போனால் அவங்க திட்டினான்னு இன்னொரு வேலைக்கு போயிடுவான். சாந்த குணம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சகிப்பு தன்மை இருக்கும், எல்லாவற்றையும் அவர்கள் பொறுமையாக இருந்து காலப்போக்கிலே அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. சாந்த குணம் எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இதை ரொம்ப சாந்தமாக சொல்லாதீங்க, சத்தமாகவே சொல்லுங்க, சாந்த குணம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சாந்த குணம் இது ஆண்டவராகிய இயேசு அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மீக், blessed are the meek for they shall inherit the kingdom of God, inherit the earth. பூமியை சுகந்தரிப்பார்கள். சாந்த குணத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரிப்பார்கள். ஆவியில் எளிமையும் இருக்கணும், சாந்த குணமும் இருந்தால் இந்த பூமியும் சுகந்தரிக்கலாம், பரலோக ராஜ்யத்தையும் என்ன பண்ணலாம், சுகந்தரிக்கலாம். எடுத்தம் கவுத்தோன்னு இருக்கிறவங்க பாருங்க, எடுத்தம் கவுத்தோன்னு போகிறவங்க என்ன ஆகும் தெரியுமா, அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவார்கள். பொறுமையாக இருக்க வேண்டும், சில காரியங்களை நிதானமாக இருக்க வேண்டும். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். சாந்தமாக இருந்து காரியத்தை சாதித்து ஜெயித்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணணும், சாந்தமாக போகணும். அப்படி போனால் தான் என்ன பண்ண முடியும், காரியங்களை சீராக நடத்தி செல்ல தேவன் நமக்கு கிருபை தருவார். பாருங்க, முதலாவது கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், இரண்டாவது ஒரே சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மூன்றாவது எப்பொழுதும் சந்தோஷமாய், ஆல்வேஸ் பி ஹாப்பி, ரிஜாய்ஸ். கிரேக்க வார்த்தை இதுக்கு காரா, காரா என்ற வார்த்தை சந்தோஷம், ரிஜாய்ஸ் என்கிற வார்த்தைக்கு இது 16 முறை, 16 டைம்ஸ், 4 அதிகாரத்தில் 16 முறை அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், சாந்த குணத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு தெய்வீக ஞானம் இருக்கிறது, ஒரு தெய்வீக ஆலோசனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வீட்டில் போய் கட்டாயமாக ஒரு 5 முறை இந்த வாரத்தில் இந்த 10 வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
வசனத்தை மீண்டும் 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 வாசிக்க வாசிக்க ஆவியான இந்த 10 வசனத்தையே தியானம் பண்ணுங்க இந்த வாரம் ஃபுல்லா. எத்தனை ஆலோசனைகள் பாருங்க. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொன்னாரு. இப்போ ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, சந்தோஷமா இருங்கள்னு சொல்ல, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொன்னாரு. கவலைப்படாதிருங்கள்னு சொல்ல, எதை குறித்தும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப கவலையா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ரொம்ப கவலையோட வந்திருக்கீங்களா? God is speaking to you. ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் பேசிட்டு இருக்காரு. கவலையோடு வந்திருக்கீங்களா? என்னடா இது என் வாழ்க்கை இப்படியே இருக்குதுன்னு பரவாயில்ல, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு புலம்பிட்டு அப்படியே பிபி அப்படியே எவ்வளோ இருக்கணுமா? பிபி 90/110. ஆமாம், அது அப்படியே 140 150 போகாதபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பண்ணணுமா? எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் கவலைப்படுறீங்களோ பாருங்க, ஒன்றுக்கும்னு போட்டிருக்கு, கவலைப்படக்கூடாது. ஆனால் எல்லா விஷயத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு கவலையை கொடுக்குதோ அதெல்லாம் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தெரியப்படுத்துங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் ஆண்டவர் பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயம் சிந்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருதயம் சிந்தை, இதுதான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனில் வருகிற பாதிப்புகள் தான் வெளிப்படையாக அது பலவிதமாய் வெளிப்படையாய் காண்பிக்கப்படுகிறது. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? உள்ளான மனிதனில் சிந்தையில் இருதயத்தில் பாதிக்கப்பட்டு காயப்பட்டவர்கள் அதை வெளிப்படையாக அவர்கள் நடந்து கொள்ளுவதிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்குள்ள கவலை இருக்கிறது, அவர்களுக்குள்ளே எரிச்சல் இருக்கிறது, அவர்களுக்குள்ள சில காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பவுலினுடைய உபதேசத்தின் மூலமாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆனால் நம்ம மனுஷங்க தான் சில வேளையில் கவலைப்பட்டுறோம், சில சூழ்நிலைகள் நம்மளை பாதித்து விடுகிறது. ஆனால் நம்ம வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். மனிதர்களை பார்க்கக்கூடாது. கவலைப்படுகிறவர்களை பார்த்து நாமும் கவலைப்படாதபடிக்கு, எல்லாரும் கவலைப்படுறாங்க அதனால் நானும் கவலைப்படுவேன்னு இருந்தோன்னா ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம், தேவ சமாதானத்தை இழந்து போவோம். புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்முடைய சிந்தையிலும் இருதயத்திலும் இருந்து அது போய்விடும். கவலையோடு நம்மளால் ஜெபிக்க முடியாது, கவலையோடு நம்மளால் துதிக்க முடியாது, கவலையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:22 நினைக்கிறேன், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. பாரங்கள்னா என்ன? கவலைகள் தான். பாரங்கள், கவலைகள், நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், சுமக்க முடியாத சுமைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மேல வச்சிருப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ என் மேல வச்சிரு. எல்லாத்தையும் தாங்குற சக்தி உனக்கு கிடையாது தான் எனக்கு தெரியும். உன்னால எல்லாத்தையும் சுமக்க முடியாது.
சுமந்தினா நீ மூழ்கி போயிடுவ, அமிழ்ந்து போயிடுவ, மனக்கவலையில் போயிடுவ. அதனால தான் நீ உன் கவலையெல்லாம் என் மேலே இறக்கி வச்சிரு. Cast all your cares onto Jesus, for he cares for you. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. பாவ சுமையா இருந்தா, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டு வெளியே வந்துடணும். பாரங்கள், குடும்ப பாரங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வருகிற பாரங்களாக இருக்கலாம், வேலையிலே வருகிற பாரங்கள், ஊழியத்தில் வருகிற பாரங்கள், இதெல்லாம் நம்மளே சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஜெபத்தில், வேண்டுதல்ல, விண்ணப்பத்தில் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பம் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் போடாமல் எதுவுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் என்ன கேட்பாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணுங்க. ஒரு காலேஜ் அட்மிஷன் வேணுமா, ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுங்க. ஒரு பேங்க்கில் பணம் எடுக்கணுமா, அங்கே இருக்கிற வித்ட்ராயல் ஸ்லிப்பில் நீங்கள் ஃபில் பண்ணி போடுங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். எங்கே போனாலும் விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் யாரிடத்துல? தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் நீங்கள் இந்த அடுத்த 9 நாள் ஜெபம் இருக்குது. இன்றைக்கி 13லேருந்து 21 வரைக்கும் உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு சபையில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஏசப்பா முழங்கால் போட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லி, என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணும்ப்பா, என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கணும்ப்பா, என் பிள்ளைங்க இந்த ரட்சிப்பு நடக்கணும்ப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. கர்த்தர் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. பாதுகாப்பு, சிந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் பிசாசு உள்ள பூந்துட்டு நம்மளை தாறுமாறா யோசிக்க வச்சிருவான், தாறுமாறா சிந்திக்க வச்சிருவான். ஜெபிக்காம, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் போடாம நம்ம பாட்டுக்கு இருந்தா, புலம்பிக்கிட்டு அவங்க கிட்ட இவங்க கிட்ட சொல்லி, இவங்க ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்து எல்லாமே அது கொலாப்ஸா போயிடும். கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. 9வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். பாருங்க, 4 காரியங்கள் பாருங்க. கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை வாசிங்க. எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஹல்லேலூயா. பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம படித்தோம் பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். நிலைத்திருக்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒரே சிந்தையாக இருக்க பிராக்டிஸ் பண்ணணும். சந்தோஷமாக இருக்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படியே சாந்த குணத்தை பிராக்டிஸ் பண்ணணும். பிரச்சனை வரும்போது எப்பவுமே இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக இருந்து சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதே போல ஜெபம், வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சிம்பிளா சொன்னா, நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவ சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க என்கிட்ட கற்றது, கேட்டது, கண்டது, பார்த்தது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன் செய்யணும்லாம் கேட்காதீங்க, செய்ய சொன்னதை செய்யுங்க. அப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவத்தின் சமாதானம் உங்களோடு இருக்கும். The peace of God. தேவ சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, தேவ சமாதானம். சத்தமா சொல்லுங்க, தேவ சமாதானம். நல்லா இருக்கு. தேவ சகாயம்னு பேர் கேள்விப்பட்டிருக்கோம், தேவ சமாதானம்னு பேர் இது கூட நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. The peace of God. தேவ சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் போலியானது, நிரந்தரமற்றது. சமாதானத்தை போல காணப்படும், ஆனால் அங்கே சமாதானம் இருக்காது. ஆனால் தேவ சமாதானம், the peace of God should fill our hearts. நம்முடைய இருதயங்களை நிரப்ப தேவன் நமக்கு கிருபை தருவார். இது சூழ்நிலையின் அடிப்படையிலே இல்லை. சூழ்நிலைகள் மோசமாய் இருக்கலாம், ஜனங்கள் மோசமாய் நம்மை நெருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவ சமாதானம் எப்போ வரும்னா,
அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சாந்தமாய் நம்ம சந்தோஷமாய் ஜெபத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த நாளில் கூட இன்னும் 10வது வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் கடைசியா 8வது வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். வாசிங்க. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. ஹல்லேலூயா. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட என்னை நீங்கள் விசாரித்ததற்கு, என்னை விசாரிக்க மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் படுகிறவர்கள், இந்த உலகத்திலே தரித்திரராய் இருக்கிறவர்கள், வயதிலே முதிர்ந்தவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், சுகவீனத்தில் இருக்க மக்கள், மற்றவருடைய உதவியை தேவைப்படுகிற மக்களுக்கு நாம் அவர்களை விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்கிட்டயும் நிறைய பணம் இருக்கு, அவங்ககிட்டயும் நிறைய பணம் இருக்கு, நான் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன், அவங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி தராங்க, இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் என்கிட்ட நல்ல வசதி இருக்கு, நான் போய் ஷாப்பிங் பண்றேன், நான் நிறைய வாங்குறேன், அதை அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன், அவங்க எனக்கு நிறைய வாங்கி கிஃப்டா கொடுக்குறாங்க, அதுல எந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது உலகத்தான் செய்வான், யார் வேணாலும் செய்வாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குடும்பத்திலே இழப்புகளை சந்தித்தவர்கள், ஊழியத்தின் நிமித்தம் சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட யாராயிருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அதை எப்படி செய்யணுமா? மனம் மலர்ந்தபடியே என்ன பண்ணுமா? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ச்சே, கேட்குறாங்களே, இவங்க தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு இல்லை, சந்தோஷமாக இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். Whatever you do to the least of these brothers of mine, you are doing unto me. ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவன், சிறியரில் ஒருவன். லீஸ்ட்னா கணக்கு பாடத்தில் லீஸ்ட் நம்பர் எது? கணக்கு பாடத்தில் உள்ளதிலே குறைந்த நம்பர் எது? சத்தமா சொல்லுங்க. 0. இந்த உலகத்தில் 0வா இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்தோம்னா அது ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் இல்லை அவங்களுக்கு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்கள வெறுத்துட்டாங்க, அவங்க 0வா இருக்காங்க, அவங்களால திருப்பி ஒன்று கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே 0ல இருக்கும்போது அவங்க ஒன்று கூட திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம் மனமலர்ச்சியோடு, முகமலர்ச்சியோடு, கர்த்தர் எனக்கு கொடுத்ததிலிருந்து நான் ஒரு பங்கை அவர்களுக்கு நான் விசாரிக்க, அவர்களுக்கு நேரத்தையும் சமயத்தையும் பணத்தையும் பொருளையும் உடையையும் ஆடையையும் ஏதோ ஒன்றத்தை கொடுக்கும்போது அது அவர்களுக்கு சந்தோஷம் மாத்திரமல்ல, தேவனுக்கும் அது சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே. விசாரிக்கிறதற்கு எப்பாப்ராத்துவை அனுப்புகிறார்கள். அந்த அரண்மனையில் போய் பிலிப்பு பட்டணத்திலிருந்து ரோம் பட்டணம் கொஞ்சம் தூரமான சில மைல்கள் தூரம். அப்பொழுது எப்பாப்ராத்து கிட்ட இந்த பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகள் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க போய் இந்த பவுலை போய் விசாரித்துட்டு வாங்க, அரண்மனையில் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் தேவையான காரியங்கள் என்ன கொடுத்தாங்கன்னு பைபிளில் போடல. பணம் கொடுத்தாங்களா, பழம் வாங்கிட்டு போனாங்களா, ட்ரெஸ் வாங்கிட்டு போனாங்களா, என்ன கொடுத்தாங்கன்னு போடல. ஆனால் அவர்களுக்கு பவுலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் கூட அநேகர் நீங்கள் வெளியே தெரியாமல் அநேகருக்கு உதவி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் வெளியே தெரிந்து செய்கிறோம், சில காரியங்கள் தெரியாமல் செய்கிறோம்.
எதை செய்தாலும் மனமலர்ச்சியோடு முகமலர்ச்சியோடு ஒரு உற்சாகத்தோடு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், व्यसனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுங்க கொடுங்க கொடுங்க, காசை கொடுங்க, பர்ஸில் இருக்கிற பெரிய பணத்தை போடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. கொடுக்குறவங்களும் व्यसனமாக ஐயையோ கொடுக்கணுமே, இந்த பாஸ்டருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் கொடுத்தால் அது தேவனுக்கு என்னவா இருக்குமா, பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியா பாருங்க, இந்த வசனம் 8வது வசனம் தான் கடைசியான்னு போட்டிருக்கு. ஏன் அப்படி போட்டாருன்னு தெரியல, கடைசியான்னு போட்டிருக்காரு. ஆனால் 21 வசனம் இருக்கு. அது கடைசியா இருக்கனால நானும் கடைசியா அந்த 8வது வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ. பாருங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா 4 பேர் சொல்றத வச்சு நம்ம எதையுமே பேசக்கூடாது. நம்ம பார்த்து கேட்டு நம்ம லைஃப்ல அது பாதிக்கப்பட்டிருந்தா தான் அதை பற்றி பேசணும். இல்லைன்னா 4 பேர் சொல்றத வச்சு அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யூடியூப்ல வரதெல்லாம் 80% பொய் தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ப முடியும். மனுஷனுக்கு இன்னைக்கு உரிமை இருக்கு, பேச்சு உரிமை வந்துருச்சு. யூடியூப்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். அது 10,000 வியூஸ் வரும், 1,00,000 வியூஸ் வரும். அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் தான் அறிவார். அவங்களோட பழகுனவங்க தான் அறிவாங்க. உண்மை உள்ளவைகள் எவைகள்? உண்மை உள்ளவைகள்னா என் லைஃப்பில் நான் கண்ணால் பார்த்தது, நான் காதால் கேட்டது, என் வாழ்க்கையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என் வாழ்க்கையில் இதை நான் சந்தித்திருக்கிறேன் என்றால் அதுதான் உண்மை என்று நான் சொல்ல முடியும். இல்லை என்றால் யாரோ சொன்னது எப்படி உண்மையாக முடியும்? நான் பார்க்கல, நான் அதை எனக்கு அதுக்கு லாயர்லாம் சொல்லுவாங்க பிரைமா ஃபேசியா எவிடன்ஸ். நீ கண்ணால் பார்த்தியா? லாயர் என்ன கேட்பாங்க, நீ கண்ணால் பார்த்தியா? ஆமாம் நான் பார்த்தேன். ஆண்டவரும் அதான் சொன்னார், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் உயிரோடு எழுந்ததை நீங்கள் என்ன பண்ணீங்க, கண்ணால் பார்த்தீங்க. இதை போய் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இதுதான் உண்மை. பார்க்காததை நாம் பேசுகிறோம் என்றால், நான் கூட நிறைய தப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அதிகமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி தெரியாததெல்லாம் ரொம்ப பேசக்கூடாதுப்பா, நம்ம தெரியாததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அவங்களுடைய பர்சனல் மேட்டர்லாம் நமக்கு முன்னே ஒழுங்காக தெரியாது. பாருங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, வாசிங்க. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்தையெல்லாம் கொஞ்சம் ஒற்றை அடிக்கணும். சிந்தையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், தூசியெல்லாம் தட்டணும். ஒற்றை அடிக்கிறது தான் இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சிந்தையில் உண்மை இல்லாதது, ஒழுக்கம் இல்லாதது, நீதியற்றது, கற்பு இல்லாதது, அசுத்தமான சிந்தைகள், பழி வாங்குகிற எண்ணங்கள், இதெல்லாம் நம்முடைய சிந்தையில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நீ க்ளீன் பண்ணியிருப்பா. ஹார்பிக் போட்டு என்ன பண்ணு, க்ளீன் பண்ணு. எல்லாத்தையும் சுத்திகரித்து ஒரு சிந்தையை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணு. என்ன பண்ணு, பிரெயின் வாஷ். பிரெயின் வாஷ்னா மூளை சலவைன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்துக்கு மூளை சலவை பண்ணு, கெட்ட விஷயத்துக்கு இல்லை. தீவிரவாதிகளெல்லாம் தவறான காரியங்களுக்கு சின்ன பிள்ளைகள்லேயே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. போய் அடி, குத்து, கொலை பண்ணு, அவனை சுட்டு தள்ளு, இவனை இது பண்ணு, இப்படி சொல்லி கொடுத்து பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற, உன் சிந்தையை நீ வாஷ் பண்ணு. எதனால? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிந்தனைக்கு மாறாக சிந்தனையை கொடுக்கறதுக்கு பிசாசு நிறைய டூல்ஸ் வச்சிருக்கான், நிறைய வச்சிருக்கிறான். இன்னைக்கு பிசாசு நம்முடைய சிந்தையை கரப்ட் பண்ணுறதுக்கு டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக, ஆன்லைன் மூலமாக நமக்கு தேவை அற்றது,
நம்முடைய வாழ்க்கைக்கு ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியது பல காரியங்களை பிசாசு இன்னைக்கு. ஆண்டவுடைய திட்டம் ஒன்று இருந்தால் அதுக்கு நேர்மாறா சாத்தானும் திட்டம் வச்சிருப்பான். ஆனால் நீங்களும் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வீட்டில் போய் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, வீட்டு பாடம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 1-10 வரைக்கும். நான் இன்னும் கூட நிறைய இருக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில் நிறைவாக்கினார்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் அது ரொம்ப இதுவே போதும், நமக்கு இதுவே தாராளம் போதும். வீட்டில் போய் நானும் உங்கள் மத்தியில் நானும் சொல்கிறேன், நானும் இதை வாசிக்கிறேன். ஒரு 5 முறையாவது வாசிக்கிறேன். நான் சபையில் உங்களுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், நீங்களும் வாசிங்க. ஒரு 5 முறை மாத்திரம், ஒரு 10 வசனம் தான். இதை ஒரு 5 முறை வீட்டில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இருக்கு, மெடிடேட் பண்ணுங்க. இந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். சொன்ன வார்த்தைகளை மறந்து விடாதீங்க. கீ பாயிண்ட்ஸை மறந்துடாதீங்க. என்னிலே நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஏக சிந்தை, ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். மன தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. ஆமா, தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆளும். முகமலர்ச்சியோடு மற்றவளை விசாரியுங்கள். கடைசியாக நிறைய காரியம் போட்டாங்க. கடைசியாக நிறைய பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டாரு. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, உண்மை எதுவோ, நீதி எதுவோ, கற்பு எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்லியிருக்கிறார். சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்முடைய சிந்தனையை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த சிந்தையை கர்த்தர் கோட்டை கட்டுவாராக. சாத்தான் கோட்டை கட்டாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise